கட்டுநாயக்கவிலிருந்து குவைத் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL-229 என்ற விமானம் வியாழக்கிழமை இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானம் பயணத்தை ஆரம்பித்து சுமார் 2 மணித்தியாலம் 21 நிமிடங்களின் பின்னர் இவ்வாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலையம் தெரிவிக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து 8ஆம் திகதி குவைத் ராஜ்யத்தின் குவைத் விமான நிலையம் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் விமானம் சேவைக்கு சொந்தமான UL-229 என்ற விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானம் தனது பயணத்தை ஆரம்பித்ததன் பின்னர் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போதே விமானி இயந்திர கோளாறு ஏற்பட்டிருந்தமை அறிந்துள்ளார். இந்த நிலையில் சுமார் 2 மணித்தியாலம் 21 நிமிடங்கள் வான்பரப்பில் பறந்ததன் பின்னர் மேற்படி விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. UL-229 என்ற இந்த விமானம் வியாழக்கிழமை மாலை 6:44 மணியளவில் குவைத் சர்வதேச விமான நிலையம் நோக்கி பயணித்தது. விமானம் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அதன் ஹைட்ரோலிக் தொகுதியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி அவதானித்திருக்கிறார். உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கட்டுப்பாட்டு நிலையத்தை தொடர்பு கொண்டு விமானிக்கு பாதுகாப்பு கருதி விமானத்தை மீண்டும் திருப்புமாறு அறிவித்தல் வழங்கப்பட்டது. அதற்கமைய செயற்பட்ட விமானி இரவு 9:05 மணியளவில் விமானத்தை பாதுகாப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கினார். இதன்போது குறித்த விமானத்தில் 179 பயணிகளும் 8 பணியாளர்களும் இருந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் எந்தவித பாதிப்புமின்றி தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தொடர்பாடல் பிரிவின் தலைவர் தீபால் பெரேரா, தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளான விமானத்தின் பயணிகள் அனைவரும் மாற்று விமானங்கள் மூலம் குவைத்தில் அனுப்பி வைக்கப்படுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர்.